வணக்கம் நேயர்களே. தெற்கு திசையும் தெற்கு திசை வாசலும் அக்னேய வாசல் இருந்தா நம்ம வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள், நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்க, அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கவில்லை, ஒரு பெரிய ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி ஓனருக்கு அங்க வர ஆளுங்கெல்லாம் தங்கவில்லை அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கீங்க. அதுக்கு நம்ம வரைபடம் போட்டிருக்கோம். வீடுக்கும் பார்க்கலாம், பெரிய ஃபேக்டரியும் பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரே வாசலா இருந்து வீடு இருந்ததுன்னா என்ன பிரச்சனை, அதே ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்தா என்ன பிரச்சனை, அது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கிழக்கு திசை. கிழக்கு திசையில் இந்த இடத்துல ஒரு போரிங், ரெண்டாவது போரிங், மூணாவது போரிங். இது பிரதான வாசல். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த இடத்துல இவங்க தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துலயும் தண்ணி தொட்டி இருக்கு, தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல மரங்கள் இருக்கின்றது, செடி இருக்கு. இந்த வீட்டுல இல்லாத பொருள்கள், தேவையில்லாத பொருள்களை இங்க இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இது பாருங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இது காலியான இடம் விட்டுருக்காங்க. ஏன்னா இடம் பெருசா இருக்கு, இடம் காலியா விட்டுட்டு இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல சமையல் அறை இருக்கு. இந்த இடம் வீட்டுல தெற்கு திசை காலியாக கீழே பள்ளமாக இருக்கு. எப்பொழுதுமே நைருத்தி கீழே பள்ளமாவோ நம்ம கட்டின இந்த வீட்டுக்கு பின்புறமாக இருந்ததுன்னா அந்த வீட்டுல நல்லதே நடக்காது. பணம் தங்கே தங்காது. பணம் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்தாலும் அந்த வீட்டுல தங்காது. ஏன்னா இந்த இடம் கீழே காலியா இருந்து அது கீழே இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு பாருங்க, இந்த கட்டின வீட்டுல இந்த பாகத்துல அந்த பெண் படுக்கிறாங்க. அதுலயும் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தேவையில்லாத பொருட்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் யோசனை பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டுல இரும்பு கட்டை, தண்ணீரை ஊர்ன கட்டைகள், இது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி, குடவுன் மாதிரி இருக்கு. வீடு பெருசா இருக்கு, அதனால இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கோம். எப்பொழுதுமே கட்டின வீட்டுல வடக்கு திசையில இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா அவங்க வீட்டுல நல்லது நடக்காது. ரெண்டாவது, வீட்டுக்கு வெளி பக்கம் சமையல் அறை இருந்ததுன்னா அந்த வீட்டுல இன்னொரு முக்கியமான தோஷம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு கட்டு பாட்டு காட்டியிருக்கோம். இந்த கட்டு அக்னேய கட்டு. அக்னேய கட்டு இருந்து சமையல் இந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த வீட்டுல நோய் இருக்கும், கல்யாணம் சீக்கிரம் நடக்காது. அந்த கல்யாணம் நடக்காத காரணம் இந்த இடத்துல இருக்கின்ற இந்த செடி மரங்கள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல இது குடம் இருக்கு. இப்ப என்ன செஞ்சா நம்ம வீட்டுக்கு இப்ப அந்த பெண்மணிக்கு கல்யாணம் சீக்கிரம், நம்ம குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு முதல்ல பார்க்கும் பொழுது இதுக்கும் இருக்கின்ற இந்த சம்பந்தத்தை மாத்திக்கணும். சம்பந்தம் என்றால் எப்படி, இந்த அம்மாவை இங்க ஒரு ரூமை கட்டிட்டு வட மேற்குல ஒரு ரூம்ல படுக்க வைக்கணும். இந்த டாய்லெட்டுடைய வாசல் இந்த பக்கம் இருக்கு, தெற்குல பாக்குற மாதிரி இருக்கு. டாய்லெட் இந்த ரூமுக்கு மாத்தணும். இதை மாத்திட்டு இந்த இடத்துல நுழைஞ்ச உடனே இந்த தண்ணி தொட்டி 1 2 3, இது ஒரு டேப்னு வேற போட்டிருக்காங்க. டேப்னா குழா. அந்த இடத்துல நம்ம கார்டனுக்கெல்லாம் தண்ணி விடுறோம். இந்த குழால இங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு போனா கஷ்டம், அதனால பைப்பு போட்டுட்டு இங்க தண்ணி எப்பொழுதுமே தங்கின்னு இருக்கு. ஒரு வீட்டுல அக்னேயத்துல கார்டன் இருந்தாலும் சரி, சின்னதா உங்ககிட்ட 2 ரூம் இருந்து அக்னேயத்துல தண்ணி பிடிச்சி வச்சீங்கன்னா அந்த வீட்டுல அடிக்கடிக்கு சண்டை வரும், பிரச்சனை வரும், நோய் வரும். அதனால இதை மாத்தலாம், இது பரிகாரமா மாத்தலாம். எப்படி பரிகாரம்? கல்யாணத்துக்கு அந்த பெண்ணை மாத்தி அமைச்சு படுக்கணும். இங்க இருக்கிற அந்த குடவுன்ல இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுடணும். வீட்டுல நுழைஞ்ச உடனே இந்த இடத்துல இருக்கின்ற இந்த தண்ணி தொட்டியை மாத்தி விடணும். 1 2 3 இந்த இடத்துல இருக்க எல்லாமே மாத்திடணும். தண்ணி கிழக்குலயும் இந்த ஈசானியத்துல இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்ல பணம் சேரும், பேர் சேரும், அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். இது வீட்டுக்கு ஒரு மாத்திரம். இதை மாற்ற முடியல. ஏன்னா லெட்டர்ல எல்லாரும் ஒரு சாதாரணமா எழுதுறீங்க, மாற்ற முடியல, சொல்ல மாட்டேன்றாங்க, செய்ய விட மாட்டாங்க. அக்னேய கட்டு இருந்ததுன்னா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இந்த அக்னேய இந்த இடத்தில் கட்டி இருக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி, பெரிய கண்ணாடி, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. வசதினா அந்த இடம் எவ்வளவு ஹைட்டா கட்டி இருக்கீங்களோ கம்மி 2 அடிக்கு 3 அடி ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கிருந்து நம்ம எடுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல 2 துளசி மரம் அப்படின்னு வைங்க. இல்லைங்க நாங்க ஹிந்து இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, வேற உங்களுக்கு எந்த மரம் பிடிக்குதோ அதை வைங்க. ஆனா கேக்டஸ் வைக்காதீங்க, முள்ளு வர மாதிரி செடியை வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் கம்மியாகும். இப்ப தெய்வ பரிகாரங்கள். தெய்வ பரிகாரம், இந்த சூரியன் இது செவ்வாய் சனி ராகு சேரும் இடம்.
சூரியன் செவ்வாய் சனி ராகு சேரும் இடம் இருந்ததுன்னா நீங்க வந்து சாதாரணமா வியாழக்கிழமை கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். இப்போ நம்ம ஒரு ஃபேக்டரியை பார்க்கலாம். ஃபேக்டரி பெரிய இடம், 5 கிரவுண்ட் இருக்கு. இவரு வாங்கின இடத்துல வந்து 5 ஏக்கர் வாங்கிட்டு இது ஒரு 5 கிரவுண்ட் ஒரு ஃபேக்டரி கட்டியிருக்காரு, ஷெட் பெருசா கட்டியிருக்காரு. இதுல வந்து இங்கேயும் டாய்லெட், இங்க வந்து ஒர்க்கர்ஸ் உடைய ரூம் போட்டிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் ரூம் நார்த் வெஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு எப்பொழுதுமே தண்ணி தங்க கூடாது. இந்த இடம் பள்ளமா இருக்கு ஃபேக்டரியில, இந்த இடத்துல தண்ணி தங்குச்சுன்னா எப்பொழுதுமே பிரச்சனை அதிகமா இருக்கும். இன்னொன்னு பிரதான வாசல்ல ஒரு லெட்டர் எழுதும் போது சொல்லியிருக்காரு, நாங்க உள்ள வந்த உடனே ஒரு பூஜாரி வந்து இங்க வந்து விநாயகர் கோயிலை கட்டி விட்டார். எப்பொழுதுமே ஒரு ஃபேக்டரியில அக்னேய வாசலில் கணேஷா விநாயகர் இருந்ததுன்னா விநாயகருக்கு அக்னேய தோஷம் ஏற்படும், அங்காரக தோஷம் ஏற்படும். ஃபேக்டரியில எப்பொழுதுமே விநாயகர் கோயில் நீங்க வைக்கணும்னா ஈசானியத்தில் வைக்கலாம், நைருத்தியில் வைக்கணும். அதனால இந்த விநாயகரை புனர்ஸ்தாபனம் பண்ண வேண்டும். இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடம் வந்து ஹைட்டா வைக்கணும். இன்னொன்னு வந்து இந்த ஃபேக்டரியில இந்த முதலாளி உட்கார இடத்துலயும் வடக்கு திசையில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா, குடவுன் இருந்ததுன்னா அவருக்கு எப்பொழுதுமே பிரச்சனை இருந்துக்கினே இருக்கும். இதே மாதிரி ஃபேக்டரியிலயும் இங்க வந்து டேப் கோலா போட்டுக்கணும். எதுக்குன்னா இங்க இருக்கிற கார்டனுக்கு தண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கார்டன்ல அதிகமாக மரம் ஹைட் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஃபேக்டரிக்கு பிரச்சனை தான். அங்க வாங்கின பொருள் வெளியே போவாது. நீங்க வேலை ஜாப் ஒர்க்ல இருந்தீங்கன்னா அந்த ஜாப் ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க. வேலைக்காரங்க வந்து இந்த இடத்துல படுத்தாங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி இருந்ததுன்னா பாருங்க, எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து அங்க படுக்கும் பொழுது சில பேர் வந்து சொல்லுவாங்க, அங்க பேய் இருக்கு, சலன்னு சத்தம் வருது அப்படின்னு. ஏனென்றால் தெற்கு திசையும் ஈசானியம் இந்த 2 இடத்திலும் தண்ணி இருந்தால், இந்த பாகத்தில் அக்னேயத்தில் தண்ணி இருந்ததா அங்க சில பேருக்கு மன கஷ்டம் ஏற்படும். அதனால அந்த தண்ணியை எடுத்துட வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேல பேசினா சில பேர் வந்து பேய் பிசாசு பத்தி பேசுறாரு அப்படின்வாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேசாமல் இந்த இடத்துல இருக்கிற இந்த தண்ணி தொட்டி எடுத்து தண்ணி குழாவை எடுத்துடுங்க. அப்போ இந்த ஃபேக்டரி நல்லா போகும். இது வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யலாம்? எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ஃபேக்டரி ஓனர் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலைங்க என்னன்னா, சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரத்தில் சூரியன் அஸ்தாவர நேரத்துல பைரவர் கோயில் போகணும். பைரவர் கோயில் போய் அங்க வந்து எண்ணெயில தீபம் வைக்கணும். அப்புறம் வந்து மக்கா சோளம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட விட்டுட்டு வரணும். உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துட்டு போய் பைரவர் காலை விட்டுட்டு வரணும். அங்கேருந்து எந்த பிரசாதமும் பூஜை செஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. விபூதியும் குங்குமம் மாத்திரம் எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க 5 ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்கன்னா உங்க அந்த ஃபேக்டரியில இருக்கிற தோஷங்கள் நீங்கிடும். நீங்க நல்லபடியா இருப்பீர்கள். அதனால இந்த பூஜையை நம்ம பண்ணும் பொழுது உங்க ஃப்ரெண்டை யாரும் எடுத்துட்டு போவாதீங்க. ஏன்னா பைரவர் பூஜை செய்யும் பொழுது நீங்க தனியா போகணும். உங்க குடும்பத்துல இருக்கிறது தான் போகணும், தவிர வேற யாரும் இட்டுன்னு போவாதீங்க. இதை பண்ணி நீங்க லெட்டர் ஜிடிவி எழுதுங்க, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.